கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 5 சாபத்தால் பூதங்கள் அசுரராதல். யுத்த களத்தில் அசுரர்களால் முறியடித்து துரத்தப்பட்ட தேவர்கள் அனைவரும் அங்கிருந்து ஓடோடிச் சென்று பூதங்கள் அனைத்தும் வசித்து வரும் கைலயங்கிரியை வந்தடைந்தார்கள். அப்போது தேவர்கள் அனைவரும் புலம்பியபடியே அப்பூதங்களை தஞ்சமடைந்து தங்களை ஆதரிக்கும்படி அவற்றிடம் வேண்டிக் கொண்டார்கள். தேவர்களுடைய வேண்டுகோளை கேட்டு மனம் இறங்கிய 4 பூதங்களும் தங்களுக்கு துணையாக இன்னும் சில பூதங்களையும் கூட்டிக் கொண்டு பூலோகத்தை நோக்கி விரைந்து சென்றன. அங்கே கட்டைகள், மண் கட்டிகள், ஆயுதங்கள் முதலானவற்றால் அசுரர்களில் ஏராளமானவர்களை தாக்கி கொன்று போட்டுவிட்டு அசுரர்களை தோல்வியடையும்படி செய்தன. பிறகு அவை பூலோகத்தில் வாழ்ந்து வரும் பூதங்களை அவற்றின் இருப்பிடங்களுக்கே திருப்பி அனுப்பிவிட்டு தாங்கள் மீண்டும் அண்டவரண பூதங்கள் வாழும் இடத்திற்கு திருப்பிச் சென்று மகிழ்ச்சி பெருக்கோடு வசித்து வரலாயின. தேவர்களோ உள்ளக்களிப்பு கொண்டவர்களாக அங்கிருந்து தங்கள் இருப்பிடங்களை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். அப்போது அசுரர்களின் தலைவனான அசுரேந்திரன் என்பவன் மறைவாக ஓரிடத்தில் தங்கியிருந்து பூதங்களின் தலைவனாகிய அண்டாவரணனை வணங்கி நமஸ்கரித்து தங்கள் அசுர இனத்தாருக்கு பூதங்கள் இழைத்துள்ள அநீதிகளைப் பற்றி எடுத்துச் சொன்னான். அதை கேட்டதும் கணாதிபன் ஆத்திரமடைந்து அப்பூதங்களை நோக்கி, பூதங்களே, நீங்கள் அனைவரும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமலேயே உங்களை தஞ்சமடைந்த தேவர்களுக்கு உதவி செய்ய முற்பட்டு யுத்த களத்தில் ஏராளமான அசுரர்களை கொன்று குவித்து விட்டீர்கள். ஆகையால் உங்களுக்கு நான் சாபமிடவும் துணிந்து விட்டேன். நீங்கள் அனைவரும் என்னுடைய உத்தரவின்படி அதிபயங்கரமான அசுரத்தன்மையை பெற்று தினசரி தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வர கடவீர்களாக என்று சபித்தான். அதன் பிறகு அவன் அசுரேந்திரனை மகிழ்ச்சியோடு அவனுடைய நகரத்திற்கு திருப்பியனுப்பி வைத்தான். அன்றிலிருந்து பூதங்கள் அனைத்தும் தேவர்களிடம் பகைமை பாராட்டி அவர்களுக்கு பல வழிகளிலும் தொல்லை கொடுப்பதையே தொழிலாக கொண்டு அதிலேயே அளவு கடந்த மகிழ்ச்சியையும் அடைந்து வரலாயின. பின்னொரு சமயம் அவை ஆறுமுகப் பெருமானின் வாகனங்களாகிய மயில், கோழி முதலானவற்றிடம் முன்பிருந்த விரோத உணர்ச்சியை காட்டி தேவர்களையும் அவர்களுடைய வாகனங்களையும் தங்கள் மனம் போனபடி தாக்கிக் கொன்றன. இந்த விவரத்தை கேள்விப்பட்ட கந்த பெருமான் அளவு கடந்த கோபம் கொண்டு அந்4 பூதங்களையும் நோக்கி, நீங்கள் நால்வரும் விரைவிலேயே அசுரத்தன்மையை அடைவீர்களாக என்று கூறி சபித்தார். அதன்படி 4 பூதங்களும் அசுர ஜென்மத்தில் பிறந்து விட்டன. கடின சித்தம் வாய்ந்தவைகளாகிய சூரன், பத்மன் ஆகிய 2 பூதங்களும் ஒன்று சேர்ந்து மகா கொடியவனான சூரபத்மன் என்னும் ஒரே அசுரனாக உருமாறிவிட்டன. என்னுடைய மகனான அந்த சூரபத்மன் ஸ்ரீ குகப் பெருமானால் சம்ஹரிக்கப்பட்டு அப்பெருமானுக்கு மயில், கோழி முதலான உருவங்களோடு வாகனமாக மாறி பிரம்மா, விஷ்ணு முதலான சகல தேவர்களும் வணங்கி வழிபடத் தகுந்த நிலைமையில் விளங்கி வருகிறான். அதே சமயத்தில் ஆறுமுகப் பெருமானின் முந்தைய வாகனங்களான இருந்த மயில், கோழியும் முன் ஜென்மத்தில் பூதங்களின் தவத்திற்கு இடையூறு விளைவித்த காரணத்தினாலும்
அப்பூதங்களின் வார்த்தைகளை கேட்டு தேவர்களுடைய கருடன் முதலான வாகனங்களை கொன்று குவிக்க உடந்தையாக இருந்த காரணத்தினாலும் தங்கள் மனதிற்குள்ளேயே பெரிதும் வருந்தி பெருமூச்செறிந்து காஞ்சித்தலத்தை நோக்கிச் சென்றன. அங்கே கந்த பெருமாளை மயில் கோழி வடிவங்களில் இருந்தபடியே நீண்ட காலமும் வணங்கி வழிபட்டு வந்தன. இறுதியில் ஸ்ரீ குகனின் உத்தரவின் பேரில் அவரது சாயுட்ச பதவியை அவை அடைந்து மகிழ்ந்தன. சிங்கமுகன் தாரகன் ஆகிய 2 அசுர சகோதரர்களும் அவ்வாறே ஸ்ரீ சுப்பிரமணியரால் அழிக்கப்பட்டு மேன்மை பொருந்திய கைலாச பர்வதத்தில் நந்தி தேவரால் புகழப்பட்ட நிலையில் பூத வடிவங்களில் இருந்து வருகிறார்கள். தவிர அவ்விருவரும் இந்த கல்பத்தின் இறுதியில் தாங்கள் பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டு வந்த துர்காதேவிக்கும் மகா சாஸ்தாவுக்கும் முறையே சிங்க வாகனமாகவும் யானை வாகனமாகவும் இருந்து வரப் போகிறார்கள். ஆனால் இந்த கல்பத்தின் இறுதியில் முந்திய சிங்கமும் யானையும் ஏக காலத்தில் விருஷப ராஜனுடைய சரூப்ய பதவியை அடையப் போகிறார்கள். இவ்வாறு மாயாதேவி தன் மகள் அஜாமுகிக்கு கூறி முடித்ததும் அவள் தன் அன்னையை நோக்கி, அம்மா, துர்காதேவிக்கும் மகா சாஸ்தாவுக்கும் திவ்யமான வாகனமாகிய சிங்கம் யானை ஆகிய இரண்டிற்கும் ஸ்ரீ விருஷபராஜனுடைய சாரூப்ய பதவி எப்படி கிடைத்தது? அதை எனக்கு இப்போது கூறி விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதற்கு மாயை கூறலானாள். முன்பொரு சமயம் சிவபெருமான் துர்க்கை சாஸ்தா ஆகிய இருவரையும் கௌரி தேவியிடமிருந்தும் மகாவிஷ்ணுவிடமிருந்தும் தோன்றச் செய்தார். பிறகு அவர் வாகனங்களுக்கெல்லாம் அதிபதியும் அதி அற்புத அழகு வாய்ந்தவனுமாகிய விருஷபராஜனை நோக்கி, நீ இப்போதே சென்று இவ்விருவருக்கும் ஏற்றதான சிறந்த வாகனங்களை விரைவில் கொண்டு வா என்று ஆக்ஞையிட்டார். அதை கேட்டதும் விருஷபராஜன் சிறிது நேரம் தன் மனதிற்குள் ஆலோசனை செய்துவிட்டு கைலாசத்தில் இருக்கும் மிருகங்களில் அதிக பலம் வாய்ந்தவைகளான ஒரு சிங்கத்தையும் யானையையும் அழைத்து வந்தான். அவன் அவற்றை நோக்கி, வாகனங்களே, நீங்கள் இருவரும் துர்காதேவிக்கும் சாஸ்தாவுக்கும் சிறந்த வாகனமாக இருக்கப் போகிறீர்கள் என்று கூறினான். உடனே அவை இரண்டும் விருஷபராஜனை நோக்கி, சுவாமி, நாங்கள் இருவரும் தங்களுடைய சாரூப்யத்தை அடைய வேண்டியே பெரிதும் இச்சை கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தாங்கள் இப்போது வேறொரு காரியத்தை செய்யும்படி எங்களுக்கு உத்தரவு இடுகிறீர்களே என்று கேட்டான். உடனே விருஷபராஜன், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போது என்னுடைய கட்டளைப்படியே நீங்கள் இருவரும் துர்காதேவிக்கும் சாஸ்தாவுக்கும் வாகனங்களாக இருந்தபடியே என்னையும் வணங்கி வழிபட்டு வரலாம். நீண்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் என் சாரூப்யத்தை, இறைவன் உருவத்தை அடைந்து விடலாம் என்று கூறினான். அதன் பிறகு சிங்கமும் யானையும் அவ்வாறே அவ்விரு கடவுளர்களுக்கும் வாகனங்களாக ஆகி அழிவில்லாத விருஷபராஜனை நீண்ட காலம் வணங்கி துதித்து வந்தன. கடைசியில் துர்காதேவியையும் சாஸ்தாவையும் விட்டு பிரிந்து வந்து விருஷபராஜனுடைய அருகில் சென்று அவரின் உருவத்தை பெற்று மகிழ்ச்சி பெருக்கோடு வாழ்ந்து வரலாயின. அப்போது துர்க்கையும் சாஸ்தாவும் தங்களுடைய வாகனங்களை இழந்தவர்களாக கணாதிபரான நந்தி தேவரிடம் சென்று தங்களுக்கு ஏற்ற வாகனங்களை தந்தருளும்படி வேண்டினார்கள். உடனே நந்தி தேவரும் தம் மனதிற்குள் யோசனை செய்து ஸ்ரீ சிவபெருமானின் உத்தரவுப்படியே அதி பராக்கிரமசாலியான சிங்கமுகன் தாரகன் ஆகிய 2 பூதங்களையும் முறையே துர்காதேவிக்கும் மகா சாஸ்தாவிற்கும் வாகனங்களாக இருக்கும்படி செய்தார்.
எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.